வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனோட சர்வைவல் சீரிஸ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடியே பார்ட் 1, பார்ட் 2 போட்டிருப்பேன். பார்ட் 3 இப்போ நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோரிங் தான் பண்ண போறோம். நான் போன வீடியோலயே சொல்லியிருந்திருப்பேன். நம்ம ஒரு இடத்துல மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோரிங் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. எந்தெந்த எக்ஸ்ப்ளோரிங்னா எக்ஸ்ப்ளோரிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு போய் நம்ம போய் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம வேர்ல்டு கிரியேட் பண்ண வில்லேஜுக்கே போவே இல்லை. அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் தான் இப்போக்கி நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் என்ன ஆச்சு அப்படின்னா நடுவில் கொஞ்சம் குஜால் பஜால்லாம் ஆகிப்போச்சு. என்னாச்சுன்னா நான் கேவ் எக்ஸ்ப்ளோரிங் போகலாம், இந்த வீடியோ கேவ் எக்ஸ்ப்ளோரிங்கோடைய ஒரு வீடியோ. ஆனால் அது என்ன ஆச்சு அப்படின்னா அதுக்கான ரெக்கார்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கிட்டத்தட்ட நிறைய தடவை செத்துட்டேன். அப்போ சாகும்போது என்னோட பெட்டிலேருந்து என்னோட லூட் வரைக்கும் எல்லாமே போயிடுச்சு. அதனால பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அதெல்லாம் வேணாண்டா, வேற ஒரு கண்டென்ட்டை தூக்கி போட்டுருவோம், கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் பையனை இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு பையனை எக்ஸ்ப்ளோரிங் கிளம்பிட்டேன். இப்போதைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேவ் எக்ஸ்ப்ளோரிங் போகலாம். ஓகே கைஸ், இப்போதைக்கு நான் அந்த ஷிப்ராக்கை தேடி தான் போய்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரத்தில் ஒரு 100 பிளாக்ல பையனா எனக்கு அந்த ஒரு ஷிப்ராக் கிடச்சிருச்சு. இல்லை இவ்வளோ பக்கத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இது வில்லேஜுக்கு கொஞ்சம் தூரம் போகணும். ஆனால் பக்கத்துலேயே பையனா நமக்கு ஷிப்ராக் கிடச்சதுனால நான் ஷிப்ராக்கை போய் லூட் அடிக்கலாம்னு போனால் அவங்களுக்கு நிறையா ட்ரைடன்ட் வேறு இருக்காங்களா. அவங்க நம்ம கொன்றுவாங்க. இப்போதைக்கு நம்மகிட்ட பெட்டில் திரும்பி ஃபஸ்ட்லேருந்து வர முடியாது அப்படின்றதுனால நான் திரும்பியும் பையனை நான் வில்லேஜ் தேடியே போக ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது என்னாச்சுன்னா அன்றைக்கி அப்படி ஆயிடுச்சுங்க. நான் நைட்டு தான் எப்பயுமே வீடியோ ஷூட் பண்ணுவேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவ்வளோ கடுப்பாகி போச்சு. என்கிட்ட ஃபுட்டு கொண்டு போய் போயிடுச்சு. நான் நிறையா வச்சுருந்தேன் ஃபுட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வில்லேஜுக்குமே வந்துட்டேன். எல்லாம் அதான் எல்லாம் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஓகேங்களா. பெட்டெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு ரீஸ்பான் பெயின்லாம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பையனை நம்ம பையனை எக்ஸ்ப்ளோரிங் போகலாம். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லேஜுக்கு வந்துட்டோம், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு தூங்கிடலாம், இல்லைனா ஜாம்பி மண்டையை மண்டையிலே போடுவாங்க. ஓகே, இப்போ நம்ம தூங்கிட்டோம், ஓகேங்களா. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வீடு, இந்த வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது, இதுக்குள்ளே பையனா எனக்கு செஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போமா. டே என்னடா வச்சுருக்கீங்க எனக்கு, ஏங்க செஸ்ட் இருங்க வேறே மாதிரி. ஓகே, உள்ளே திறந்து பார்த்தா 8 பிரெட் இருக்குது. அதுக்கப்புறம் பையனா ஒரு 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 6 பொட்டேட்டோ, 2 ஆப்பிள் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு பையனை நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு போவோம். அதுக்கப்புறம் பையனை நமக்கு பெட்டு தேவைப்படுது. இந்த வீட்டில் இருந்து ஒரு பெட்டை மட்டும் ஆட்டையாக போட்டுடலாம், ஓகேங்களா. டே தம்பி மன்னிச்சிடுறான், நீ என்னடா வெட்டியான இருக்க போடான்ட்டு கைஸ், வெட்டி பயந்தாவன். அதனால் இவன்ட்டு இருந்து நான் பெட்டை பிடிங்கிட்டேன். அவனுக்கு இப்போ வரைக்கும் எந்த ப்ரொஃபஷனும் இல்லை. பட் இந்த பெட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா கலர் கலராக இருக்கா. அதனால் எடுத்துக்குவோம், ஓகேங்களா. கலர் கலராக இருக்கலாம், பெரிய விஷயமே கிடையாதுங்க. நம்ம டையை வச்சே மேக் பண்ணிடலாம். அப்புறம் செஸ்ட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இது எவ்வளோ யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு போக தெரியும். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மெலனை கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம். ஏன்னா பசிக்குது எனக்கு. இதுக்கு அவ்வளோனா ஒன்றும் ஹெல்த் ரேட்லாம் கிடையாது. பட் ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஒரு இதில் பையனை பூனையெல்லாம் இருக்குது. நம்ம சீக்கிரமாக பூனையெல்லாம் டேம் பண்ணணும். இல்லை பூனை டேம் பண்ணணும், கிளி டேம் பண்ணணும், பாண்டா டேம் பண்ணணும், அடுத்து நிறையா டேம் பண்ணணுங்க. இதில் இன்னும் ஊறப்பட்ட டேம் பண்ணுற இதெல்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா டேம் பண்ணுவோம். அதில் ஓகே, இப்போக்கி பார்த்திங்கன்னா நம்ம க்ளே, இங்கே கொஞ்சம் க்ளே வேறு இருக்குது. அதில் க்ளேவை பார்த்திங்கன்னா எடுத்துக்குவோம். அப்புறம் ஸ்டோன் கட்டர் இருக்குது. அதில் ஸ்டோன் கட்டர் வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோன்லாம் கட் பண்ணி சேர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறையா பையனை செய்ய முடியும். இல்லை ஓகே, இப்போக்கி இந்த க்ளே பையனை ட்ரேடருக்கு பையனை கொடுத்தோம் அப்படின்னா அவன் எம்ப்ராய்ட்ஸ் தருவான். அந்த எம்ப்ராய்டை வச்சு பையனா நம்ம நிறைய லூட்லாம் வாங்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் அதுக்கு ஒரு ஃபார்ம் கட்ட போகிறேன், ஓகேங்களா. அது எப்படியும் ஒரு 7வது பார்ட் 8வது பார்ட் வந்துருங்க, ஓகேங்களா. இங்கே அயன் குழம்பு இருந்தால் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் வேகமாக வந்துட்டேன். ஓகே, இப்போக்கி பையனா நம்ம வேகமாக மேலே ஏறி அந்த மேலே நிறையா வீடு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்ப்ளோரிங் பண்ணலாம். ஓகேடா டே, என்னடா வச்சுருக்கேன் எங்கள் பிளாஸ்ட் பர்னன்ஸு. இவன் தான் நிறைய இது தருவான், அயன் ஆர்மரு, அந்த மாதிரி டைமண்ட் ஆர்மரு, இந்த மாதிரி பையனும் நிறையா தருவான். வித் என்சான்மெண்ட்டோட தருவான். சூப்பராக இருக்கும் அதெல்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலேயுமே கொஞ்சம் வீடு இருக்குது. பட்
அந்த இடத்துக்குலாம் வந்து நான் எப்படி போறதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நெறையா பேர் இங்கிட்டு ஏறி போற மாரி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சுச்சு. அதே மாரி அவங்க பையனா வந்து அந்த ஷவல வச்சு அப்படி பண்ணி விட்டுருந்தா, அந்த இடம்லாம் வந்து நடப்பாதை மாரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. அப்படி சொல்லிட்டு அர்த்தம். ஓகே. இங்கனக்குள்ள பையனா வந்து ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தான் கேரட்டு. ஸோ வந்து அடுத்த வீடியோ பையனா வந்து ஃபார்மிங் பண்றதுக்கான ஒரு வீடியோ. ஸோ வந்து அதனால பையனா வந்து இதெல்லாம் நமக்கு தேவைப்படும். ஸோ வந்து இது எல்லாத்தையும் பையனா வந்து நம்ம கட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இவங்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும். நம்மளால பார்த்தீங்கன்னா வந்து மேக்லாம் பண்ண முடியாது. இவங்ககிட்ட மட்டும் தான் வில்லேஜர்ஸ்ட்ட கிடைச்சா தான் உண்டு. ஓகேங்களா. ஓகே. எடுக்க எடுக்க வச்சுக்கிட்டே இருப்பான். இது ஒரு ட்ரிக்கு கூட நான் வந்து ஷார்ட்ஸ்லலாம் பார்த்தேன். அவன் வந்து எடுக்க இவன் வந்து வைக்க. அதில அப்படியே கிட்டத்தட்ட வந்து ஒரு 4, 5 ஸ்டாக் பையனா வந்து எடுத்துருவான். ஓகேங்களா. ஓகே. இந்த மாரி எடுத்துக்கிட்டே இருப்பான். பட் வந்து இது வந்து ஒண்ணு ஒண்ணு தான் கிடைக்கும். பட் விளைஞ்சது அப்டின்னா வந்து ஒரு இதில 4, 5 அப்படி கிடைக்கும். நீங்களே இப்பயே பாருங்க 1 ஸ்டாக் வந்துருச்சு. ஓகே. இப்போக்கி இங்கனக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து பொட்டேட்டோலாம் இருக்கு. வந்து அந்த பொட்டேட்டோவுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஏன்னா வந்து பொட்டேட்டோவுமே நமக்கு வந்து ஃபார்மிங் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள். ஓகே. அப்புறம் இந்த கேரட் வச்சு நம்ம நெறையா பண்ண முடியும். ஃபுட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிரீடர் ஃபார்ம் கட்ட முடியும். வில்லேஜர் பிரீடர் ஃபார்ம் கட்ட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மத்ததுக்கு யூஸ் ஆகாது. நெக்ஸ்ட்டு வந்து சூப்பு தயாரிக்க யூஸ் ஆகும். பட் சூப்புக்கெல்லாம் நெறையா ரெசிபி தேவை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபன்னியா ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இங்க பெட்டு தான் இருக்கு. வேறு எதுவுமே இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கனக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சோண்டு லூட் கிடச்சிச்சு. பட் வந்து அதுவுமே வந்து எனக்கு பெருசாலாம் ஒண்ணும் கிடைக்கல. கொஞ்சம் பிரெட்டு, அடுத்துக்கு ஒரு கோல்டன் நக்கட், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 ஆப்பிள் சரிங்களா. ஸோ வந்து அவ்வளோதான் கிடச்சிச்சு. எனக்கு வேறு எதுவுமே கிடைக்கல. என்கிட்ட 9 கோல்டன் நக்கட் இருந்தா தான் பார்த்தீங்கன்னா வந்து நமக்களால ஒரு இங்கட்டே மேக் பண்ண முடியும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு சம்பவம் பண்ணேன். என்னதுன்னா, இங்கேருந்து கீழ குதிச்சா பையனா வந்து லீஃப்ல குதிச்சோன்னா நமக்கு வந்து பிசில ஒண்ணும் ஆகாது. பட் என்னோட பெட் ராக்ல ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம நான் குதிச்சுப்புட்டேன். பட் எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான ஹெல்த் தான் ஆகுச்சு. ஓகே. அப்புறம் இங்கேருந்து டைரக்ட்டா பையனா வந்து கீழ குதிச்சுட்டேன். டைரக்ட்டா குதிச்சுட்டு அங்க ஒருத்தன் ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தத பார்த்தேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இங்க கொஞ்சம் வீட்லாம் இருக்கு. பட் 1, 2லாம் நமக்கு வந்து வேணாம். கொஞ்சம் அதிகமா கிடைச்சா தான் பையனா வந்து நம்ம அதிகமா பண்ண முடியும். என்னடா மெதுவா நடக்குற? ஓகே. இப்பயும் வந்து நான் இது இன்சர்ட் அடிக்கிறேன். ஓகே. இப்ப இன்னும் வந்து நம்ம வந்து போவோம். எல்லாம் ஓகே. இவன் பார்த்தீங்கன்னா வந்து என்ன விளைவிக்கிறான்? கேரட்டு. பட் பரவால்ல ஓகே. கேரட் பையனா வந்து நம்ம எடுத்துக்கலாம். எல்லாம் ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேரட்லாம் எடுத்துட்டு, நம்மளோட வீட்ல போய் விளைய வச்சுக்கலாம். ஓகேங்களா. இங்கே தூக்கிட்டு போயிட்டு அங்க விளைய வச்சோம் அப்பிடின்னா வந்து, நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு 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 விவசாய நிலம் கிடைக்கும். போடா பைத்தியக்காரா! ஓகே. இப்ப நான் வந்து எனக்கு கேரட் போதும். பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். இவன் எடுக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே. பொட்டேட்டோ எடுத்துட்டு, இந்த வில்லேஜை விட்டு காலி பண்ணிடலாம். பெருசா இந்த வில்லேஜ்ல நமக்கு வந்து லூட் கிடைக்கல. பட் பக்கத்துல இருக்க வில்லேஜ் இதுதான். இதுக்கு நான் எவ்வளோ லேட் ஆச்சுன்னு தெரியுமா வர்றதுக்கு? எல்லாம் வந்து அதுக்கப்புறம் பையனா வந்து வேகமா போயிட்டு அந்த ஷிப்ராக்க தேடி அந்த ஷிப்ராக்ல பையனா வந்து லூட் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அப்ப எனக்கு ஷிப்ராக் கிடைச்சிச்சு. ஆனா ஒரு ட்விஸ்ட் என்னதுன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அந்த ஷிப்ராக் கிடைக்கல. வேற ஒரு ஷிப்ராக் கிடைச்சிருக்கு. அந்த ஷிப்ராக் வந்து ஒரு 500 பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இருந்துச்சு. பட் இந்த ஷிப்ராக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 இதுவுமே பக்கத்துல தான். அதில ஒரு 300ஓ, 100ஓ எனக்கு தெரியல பார்ப்போம் பொறுங்க. இருங்க கைஸ் நான் வந்து இப்போதைக்கு இந்த லூட்டெல்லாம் பையனை வந்து எடுத்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா. லூட்லாம் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா வந்து சேஃபா போய்க்கலாம். இங்கே ரிஸ்பாண்ட் பாயிண்ட் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, எவனா உள்ள கொன்னுட்டா கூட நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நம்ம திரும்பி வெளிய வந்துக்கலாம். ஏன்னா அது வந்து பெரிய பிரச்சனையே கிடையாது. அதனால தான் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திரும்பி நம்ம வீட்டு பக்கத்துல இருந்து வரணும். ஏன்னா அதனால தான் ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து பாருங்க 100 தான். எல்லாம் 100 பக்கம் தான். அப்புறம் பையனை வந்து டேரக்ட்டா போயிட்டு தண்ணியில குதிச்சுட்டு நான் வந்து டக்குன்னு வந்து கொஞ்சம் மூச்ச இழுத்துட்டு, அப்படியே நான் வந்து உள்ள போக ஆரம்பிச்சுட்டேன். அதில உள்ள போயிட்டு நான் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உள்ள போயிட்டேன். உள்ள போயிட்டு இந்த ஒரு இத தொறந்தேன். ஓகேங்களா. கதவ தொறந்து செஸ்ட் இருந்துச்சு. செஸ்ட்லேருந்து பையனா வந்து பெருசா ஒண்ணும் கிடைக்கல. ட்ரெஷர் மேப் மட்டும் தான் கிடைச்சுச்சு. டக்குன்னு வெளிய போனேன். வந்து நமக்கு வந்து சாக ஆரம்பிச்சிட்டோம். இல்ல வேகமா வெளிய போயிட்டு நான் வந்து அத வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பையனா வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டேன். ஏன்னா பட் வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடந்துச்சு. ஏன்னா வந்து நீங்களே பாருங்களேன். ஓகேங்களா. வந்து நான் வேகமா வந்து எல்லாத்தையும் உடச்சிட்டு அந்த பெட்லாம் எடுத்துட்டு நான் வந்து அந்த ஒரு பிளேஸ் தேடி போக ஆரம்பிச்சேன். பக்கத்துல தான் இருந்துச்சு. ஒரு மணல் குவியல் மாரி அங்க ஒரு இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் மெயினா வந்து இருந்துச்சு. ஸோ வந்து இப்போதைக்கு நான் வந்து அங்க போயிட்டு தோண்ட ஆரம்பிச்சுட்டேன். ரொம்ப நேரம் ஒரு இடத்த தோண்டிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா அப்ப எனக்கு தெரியாது அந்த இடத்துல மெயினா வந்து அது இருக்கவே இருக்காது அப்படி சொல்லிட்டு, தோண்டிக்கிட்டே இருந்தேன். எனக்கு மெயினா வந்து சுத்தமா கிடைக்கவே இல்ல. எவ்வளோ பெரிய இடம் தோண்டுனேன் தெரியுமா? ஒரு கேவே உருவாக்கிட்டேன். அப்படி பையனா வந்து நான் ரொம்ப நேரம் தோண்டிக்கிட்டே இருக்கும்போது பையனா வந்து நைட் ஆகுச்சு. அந்த நைட் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுச்சுன்னு தெரியுமா கைஸ் உங்களுக்கு? இல்ல நீங்களே பாருங்களேன். தோண்டிக்கிட்டே இருப்பேன். அதில ரொம்ப நேரம் தோண்டுனேன். நெறைய மணல் முட்டையெல்லாம் கீழ தூக்கி தூக்கி போட்டேன். பட் வந்து என்ன ஆச்சுன்னா எனக்கு கிடைக்கவே இல்ல.
சுத்தமா கிடைக்கவே இல்ல. ஸோ அப்படி இருந்துமே வந்து எப்புட்றா வந்து அதெல்லாம் ஒண்ணும் பொய்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேட ஆரம்பிச்சுட்டேன். ஓகேங்களா. கொஞ்ச நேரம் கழிச்சு பையன வந்து நான் மேப்ப திரும்பி திரும்பி எடுத்து எடுத்து பார்க்கும்போது நைட் ஆயிருச்சு. ஸோ வந்து பெட்ட போட்டு இங்க தூங்கிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பையன வந்து தூங்குறதுக்கா ட்ரை பண்ணும்போது 20 நிமிஷம் இன்னும் முடியல. அதாவது ஒரு நாள் ஃபுல்லா 20 நிமிஷம், நைட்டு ஃபுல்லா 20 நிமிஷம் அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆகும். எல்லாம் அதுக்கப்புறம் பையன நான் அழுத்திக்கிட்டே இருந்தேன். கரெக்ட்டா இந்த 19.59 ஆகி 20 செகண்ட் ஆன உடனே டக்குன்னு தூங்கிட்டேன். அப்போ வந்து காலையில வந்து நம்ம கரெக்ட்டா 20 நிமிஷம் எந்திரிச்சுருவோம். இல்லன்னா கொஞ்சம் லேட்டா எந்திரிப்போம். ஓகேங்களா. ஓகே. இப்போக்கி நான் வந்து திரும்பியுமே வந்து நான் வந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சின்ன மாற்றம் பண்ணேன். என்னதுன்னா, ஃபர்ஸ்ட்டே நம்ம மேப்ப பார்த்துட்டு கரெக்டான அந்த ஒரு இன்ட் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இன்ட் மாரி இருக்கிறதுக்கு நடுவுல போய் நம்ம பையன வந்து நின்னோம் அப்பிடின்னா, அது எந்த இடத்துக்கு காமிக்குதோ அந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஷர் இருக்க இடமா. அதனால வந்து நான் பட் வந்து என்னோட இன்ட் வந்து கரெக்ட்டா இல்ல. ஸோ வந்து அதனால வந்து நான் அப்படியே பக்கம் பக்கமா போயி கீழ பார்த்தா இன்ட்டுக்கு கரெக்ட்டா இருக்க மாரி தெரிஞ்சுச்சு. சரி ரைட்டு. இங்கனக்குள்ளே ஒரு 3 பிளாக் டிப் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்ல அப்படின்னா நம்மளோட இடத்துக்கே போய் தேடி பார்ப்போம். ஏன்னா வந்து அந்த இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருந்தேன். டிப் பண்ணிட்டே இருக்கும்போது அடுத்து வந்து ஒரு ஒரு அ பசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பையன வந்து தோண்டுனேன். கெடைச்சிருச்சு. நான் எவ்வளோ நேரம் அந்த ஒரு இடத்துல தேடிக்கிட்டு இருந்தேன். ஆனா, எனக்குள்ள 10 நிமிஷத்துல ஜஸ்ட் 10 செகண்ட்ல பையனா வந்து கெடைச்சிருச்சு. உள்ள பையனா வந்து ஒரு டைமண்ட், ஹார்ட் ஆஃப் த சீ கிட்டத்தட்ட செயின் ஹெல்மெட், செயின் ஹெல்மெட் 4 செயின் லெக்கின்ஸ் 1 அடுத்து 3 அயர்னு அதுக்கப்புறம் லெதர் ஆஃப் புக்கு ஊறப்பட்ட பொருட்கள் பையனா வந்து எனக்கு அந்த ஒரு இடத்துலருந்து மட்டுமே கெடைச்சிச்சு. பட் வந்து எனக்கு வந்து இது வந்து பெருசா வந்து எனக்கு வந்து எனக்கு கிடைக்கும்னு தெரியும். ஓகேங்களா. இதுல வந்து டைமண்டுக்காக தான் வந்து தொ வந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஆஃப் த சீ மெயினா வந்து நமக்கு வந்து எதுல யூஸ் ஆகும் அப்புட்ன்னா, நம்மளோட இதுக்குங்க. அது பேர் என்னமோ சொல்லுவாங்களே, நம்ம வந்து இப்போ வந்து ஏதாவது தண்ணிக்குள்ள ஃபார்ம் பண்றோம் அப்புட்ன்னா, நம்ம தண்ணிக்குள்ள மூச்சு விடுறதுக்காக இந்த ஒரு இது பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு யூஸ் ஆகும். நக் ஆஃப் த சீ ஹார்ட் ஆஃப் த சீ அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே வேகமா வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சேன். எல்லாம் கட் பண்ணியிருப்பேன். நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து வேகமா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா பொருளையும் பையன வந்து சேஃபா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அப்படியே நான் எங்கிட்டோ போயிட்டுருப்பேன். ஆக்சுவலா வந்து நான் தூக்கத்தில விளையாண்டுட்டு இருந்தேன். "சர்ரா டேய் ரைட்ரா வேகமா போயிட்டு வச்சுட்டு தூங்க வேண்டியது தான்" அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேகமா பார்த்தீங்கன்னா வந்து பெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுட்டு, அ இந்த கலர் பெட் 2த்தையும் மெயினா வந்து நான் வச்சு ரீஸ்பான் பெட் செட் பண்ணிட்டேன். இனிமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செத்தாலும் இங்கே தான் வரும். ஓகேங்களா. ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட வெப்பன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி வெப்பன் செஸ்ட்டில வச்சுட்டேன். எல்லா வெப்பன் செஸ்ட்டில வச்சுட்டேன் அப்படின்னா வந்து வெப்பன் வந்து இனிமே வந்து நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட ரேர் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமா டைமண்டு, அயனு, அடுத்து ஹெல்மெட்டு, அடுத்து செஸ்ட் பிளேட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து லெக்கின்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 4 ஹெல்மெட்டு. எல்லாம் ஓகே. அடுத்து பையனா வந்து ஆர்ட் ஆஃப் த சீ வைக்கணும். பட் அத நான் வைக்கல. போய் கிராஃப்டிங் டேபிள்ல தூக்கி ஒண்ணு வச்சுட்டு, அடுத்து செஸ்ட்ட தூக்கி இங்கனக்குள்ள வச்சுட்டு அவ்வளோதான். உடன் ஐட்டம்ஸ்லாம் வேற எதுவுமே கிடையாது. இன்னும் ஒண்ணு என்னதுடா? இது இல்ல இதில பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த இதர பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் தூக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் இதுக்குள்ள வச்சுட்டுருவேன். ஆனா வந்து இதுக்குன்னு தனியா செஸ்ட் பைனா வந்து நம்ம மேக் பண்ண முடியாது இதர பொருட்களுக்காக. அதனால பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட் இருக்கக்குள்ளே இதர பொருட்களையுமே தூக்கி வச்சுட்டேன். ஓகேங்களா. ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்ஸ் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி பிளாக்ஸையுமே நான் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுட்டேன். இந்த மாதிரி செப்பரேட்டா பிரிச்சு பிரிச்சு வச்சீங்கன்னா, உங்களுக்கு அடுத்து ஏதாவது பொருட்கள் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆர்ட் ஆஃப் தி சீ அண்டு இதுங்க. ஐயோ! இது வேற மறந்துட்டேன். ஓகே. இப்போ என்ன வந்து இத தூக்கி இதுக்குள்ள வச்சு விட்டுருவோம். ஓகேங்களா. ஐயோ! லெகின்ஸ் எடுத்துட்டேனே! ஐயோ! ஆர்ட் ஆஃப் தி எடுத்துட்டேனே! ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இன்னும் ஒண்ணே ஒண்ணு இருக்கு. ஐயோ! தலைகீழ ஓகே. இப்போ நம்ம வந்து வுட்டு மட்டும் இருக்கு. வுட்ட மட்டும் தூக்கி வச்சுட்டு, வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஐயோ! எங்கெங்க இருக்குது? இந்தா இருக்கு. ஐயய்யோ! எங்க வைக்க மாட்றேனே! இந்தா இருக்கு. அதில இத பையன வந்து தூக்கி இப்படி வச்சுட்டு, நம்ம பையன வந்து ஸ்டோன் கட்டர தூக்கிட்டு போயிட்டு கீழ வச்சுருவோம். எல்லாம் பொறுங்க கைஸ். இந்த பெட்டு தூக்கி இங்க இல்லங்க. கீழ வச்சுக்குவோம். எல்லாம் ஓகே. இப்போதைக்கு பையனா வந்து நம்ம வேகமா கீழ ஓடி போய், நம்மளோட இது எங்கங்க ஸ்டோன் கட்டர். வேர் இஸ் த ஸ்டோன் கட்டர்? வேர் இஸ் த ஸ்டோன் கட்டர்? ஓகே. இந்தா இருக்கு. இத தூக்கி இப்படி வச்சுட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட பெட்டு, எல்லா பெட்டும் வச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே. இனி ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ டியூரேஷன் அப்புறம் போயிடுச்சு. இன்னும் நல்ல பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். பை. 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 வணக்கம்.